ஹாய், இது உங்கள் எம்டி என்சைக்ளோபீடியா. நான் உங்கள் எம்டி. இன்னைக்கு இயற்கை மருத்துவ குறிப்புகள் ஷார்ட்டாக பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாகவே வாந்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த வாந்தியை கட்டுப்படுத்தணுன்னா என்ன பண்ணணுன்னாக்கா, கேரட் சாறு எடுத்து அதோட கொஞ்சம் தேன் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த வாந்தி குறைஞ்சிட்டே வரும். அடுத்ததாக இப்போ உடம்பு பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் சூடாகுது, இல்லை சூடான பொருள்களை சாப்பிட்றதுனால ரொம்ப உடம்பு உஷ்ணமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணால், எலுமிச்சை பழம் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா உடம்புனுடைய சூடு தானாக குறையும். அளவோடு சாப்பிட்ணும், அதிகமாக சாப்பிட்டாக்கா ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும். ரெண்டாவது, நுரையீரல் நோய்கள், நுரையீரல் சம்மந்தப்பட்டமான நோய்கள் எல்லாம் போக்கணுன்னாக்கா மெயினாக நுரையீரலை காப்பாற்றுறது பார்த்திங்கன்னா வெற்றிலை சாறும் இஞ்சி சாறும் சேர்ந்து குடிச்சிங்கனாக்கா இந்த நுரையீரலில் தேங்கக்கூடிய கபம் அதெல்லாம் வெளியேறி நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக பூச்சிக்கடி, நிறைய பூச்சிக்கடி கடிச்சதுனாக்கா அந்த இடத்துல வீக்கம் ஏற்படும், விறுவிறுப்பு ஏற்படும், வலி ஏற்படும். அது மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணணுன்னாக்கா வெங்காயத்தை நல்லா நறுக்கி அந்த இடத்துல நல்லா தேய்ச்சினாக்கா உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கடியினால் ஏற்பட்ட வீக்கம் வலியெல்லாம் நம்மளுக்கு உடனே குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கணும், கொழுப்புனால் உடம்பு மெலியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புலேருந்து கொழுப்பை கரைக்கிறது ஒரு முக்கியமான பொருள்லாம் சொன்னாங்கன்னா கொள்ளு. அந்த கொள்ளுவை வேக வச்சு சுண்டல் மாதிரியோ இல்லை குழம்பு வச்சோ நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோமாக்கா உடம்புல இருக்க கொழுப்புங்கள்லாம் கரைஞ்சி நல்லா குண்டாக இருப்பவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு குறைய ஆரம்பிக்கும். இன்னும் மீதமுள்ள குறிப்புகளை அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.